வெல்கம் டு உபயோக சிந்தனை. தலைப்பு: அப்பாவின் தியாகம். வாங்க கதை கேட்கலாம். பள்ளியில் வகுப்பு முடிந்தது. லட்சுமி வீடு திரும்பினார். வேடிக்கை பார்த்து கொண்டே வீட்டிற்கு நடந்து சென்று கொண்டிருந்தார். மிதிவண்டியில் வந்த தோழியிடம், மிகவும் அழகாயிருக்கிறது, இதன் விலை என்ன இருக்கும் என்று கேட்டார் லட்சுமி. இது வெளிநாட்டில் தயாரித்து இறக்குமதி செய்யப்பட்டதால் விலை சற்று அதிகம் என்றாள் தோழி. அப்பாவிடம் கூறி இதுபோல் ஒன்று வாங்க வேண்டும். மனதில் முடிவு செய்தபடி நடந்தாள் லட்சுமி. வீட்டிற்கு வந்ததும் விருப்பத்தை அப்பாவிடம் தெரிவித்தாள். அவளது கோரிக்கையை நிறைவேற்றுவதாய் சம்மதம் தெரிவித்தார். லட்சுமிக்கு திருப்தி ஏற்பட்டது. இரவெல்லாம் தூங்காமல் படுக்கையில் புரண்டார் அப்பா. தூக்கம் வரலையா? உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா? அவர் நிலை கண்டு கனிவுடன் விசாரித்தார் அவரது மனைவி. மகள் லட்சுமி மிதிவண்டி வாங்கி தருமாறு ஆசையாக கேட்டால், எப்படி வாங்குவது என தெரியவில்லை, அதனால் யோசனையில் விழித்திருக்கிறேன் என்றார் அப்பா. இப்போது பள்ளியில் மாதம் மாதம் கட்ட வேண்டிய ஃபீஸ் இன்னும் கட்டாமல் இருக்கிறது. இன்றைக்கு தான் கமலாவிடம் கடன் கேட்டுள்ளேன். அவளும் வட்டிக்கு பணம் தருவதாக சம்மதம் தெரிவித்திருக்கிறாள். அதற்குள் இன்னொரு செலவா? எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என்று புலம்பினாள் அவரது மனைவி. அதையெல்லாம் பார்த்து கொள்ளலாம். பிள்ளை ஆசையாக சைக்கிள் கேட்டுள்ளது, அதை எப்படி வாங்குவது என்று ஒரு யோசனை கூறு. அதை விடுத்து தேவையில்லாமல் புலம்பாதே என்றார் லட்சுமியின் தந்தை. வேறு என்ன செய்வது? உங்களது கையில் உள்ள தங்க மோதிரத்தையும் கழுத்தில் உள்ள தங்க சங்கிலியையும் விற்றால் தேவையானதை உடனே வாங்கலாம் என்று கிண்டலாக கூறினார். அதை கேட்டு லட்சுமியின் தந்தை, ஆமாம், இது நல்ல ஐடியாவா இருக்கிறது. இது எனக்கு தோன்றவில்லை. நாளையே ஒரு சைக்கிள் என் செல்லத்துக்கு வாங்கி விடுவேன் என்றார். அவரது மனைவியும், இது எல்லாம் உங்களுக்கு நல்லா இருந்தா சரி, ஏதோ செய்யுங்கள். எது மகள் கேட்டாலும் உடனே வாங்கி தருவது, சற்று யோசிப்பது கூட கிடையாது. இன்று சைக்கிள் கேட்டது போல் நாளை ஏரோப்ளேன் கேட்டால் அதையும் வாங்கி தருவீர்களா என்று திட்டினாள். இல்லை கோமதி, லட்சுமியை எது கேட்டாலும் வாங்கி தந்துவிட்டு பழக்கிவிட்டோம் என்றார். அதற்கு லட்சுமியின் தாய் கோமதி, புது பேனா கேட்டாலும் உடனே வாங்கி தருவது, புத்தகங்கள், நொறுக்கு தீனிகள் எது கேட்டாலும் உடனே வாங்கி தந்து விடுகிறது. இப்போது எங்கு வந்து நிற்கிறது என்று பார்த்தீர்களா என்று கவலையுடன் கூறினார். அதற்கு லட்சுமியின் தந்தை, எதுவானாலும் சமாளிப்போம். வாங்கித்தர மறுத்தால் பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்கும். உடனே நாளை சென்று நகைகளை விற்று பணமாக்கி சைக்கிள் வாங்கி தந்து விடுகிறேன் என்றார். அதற்கு லட்சுமியின் தாயார், கடன்களை எப்படி அடைப்பது என்று கேள்வி கேட்டார். அதற்கு இப்போது உழைப்பதை விட கடினமாக உழைக்க வேண்டும். ஓவர் டைம் வேலை பார்க்க வேண்டும். வீண் டீ செலவை குறைக்க வேண்டும். நீயும் சிக்கனமாக பொறுப்புடன் செலவு செய். பிள்ளை இன்னும் அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்டால் நமக்கு வாங்கி தரும் சக்தி இருக்க வேண்டும். எனவே இந்த காலத்தில் சேமிப்பு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. அதை செய்வோம் என்றார். ஏன் அவசரப்படுகிறீர்கள்? சற்று பொறுப்போம். பிறந்த நாள் நெருங்குகிறது. பரிசாக வாங்கி கொடுக்க வேண்டும். அவர் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாதோ என்று தவிக்கிறேன். இந்த ஆண்டு மழை பொய்த்ததால் கிராமத்தில் விளைச்சல் எதுவும் கிடைக்கவில்லை. அதனால் வியாபாரம் சொல்லும்படியாக இல்லை. அவள் கேட்கும் மிதிவண்டி விலையோ மிகவும் அதிகம். வருமானம் இல்லாமல் எப்படி வாங்க முடியும்? கவலையுடன் கூறினார் அப்பா. அதனால் நகைகளை விற்கிறேன் என்றார். மறுநாள் காலை அப்பாவை சந்தித்தாள் லட்சுமி. மிகவும் அன்புடன், இப்போது மிதிவண்டி வேண்டாம், அப்புறம் வாங்கலாம் என்றாள். ஏமா அப்படி சொல்ற? எனக்காக கஷ்டப்படாதீங்க அப்பா. நல்ல வருமானம் கிடைத்ததும் வாங்கி கொள்ளலாம். தந்தையின் சிரமத்தில் பங்கெடுத்தாள் லட்சுமி. இதில் சிரமம் ஒன்றும் இல்லை அம்மா. நெகிழ்ந்தபடி, மழை பெய்தால் விவசாயம் செழிக்கும். என் வியாபாரமும் வளர்ச்சி பெறும். உன் விருப்பமும் பூர்த்தியாகும். இயற்கையிடம் வேண்டுதல் செய்தார் அப்பா. மிதிவண்டி வாங்கி லட்சுமிக்கு தந்துவிட்டார். குடும்பமே மகிழ்ச்சியில் காணப்பட்டது. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். லட்சுமி மிதிவண்டியில் பள்ளிக்கு செல்கிறாள்.
அம்மா அப்பாவின் கஷ்டத்தையும் உணர்ந்தாள். நன்கு படித்து முதல் மதிப்பெண் பெறுகிறாள். பிள்ளைக்கு வேண்டி அவரது பெற்றோரும் கடினமாக உழைத்து சிக்கனமாக செலவு செய்து எதிர்காலத்திற்கு சேர்த்து வைக்கின்றனர். இப்போது சிக்கனமாக செலவு செய்வதால் பணம் மீதியாகிறது. குடும்பமும் வளர்ச்சியடைந்துள்ளது. பெற்றோரின் சிரமம் அறிந்து பிள்ளைகளும் வாழ வேண்டும். பிள்ளைகளின் அவசிய தேவையையும் பூர்த்தி செய்ய பெற்றோர்களும் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அப்போது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். குறையாத அன்பும் பாசமும் அனைவரிடமும் குடும்பத்தில் வெளிப்படும். முடிவுற்றது. சரிங்களா? இந்த கதை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த கதை உபயோகமாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியுடன் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வரும் எமது கதைகளையும் கேட்டு மகிழுங்கள். நன்றி. சுபம்.